ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு சிம்பிளான எக்லெஸ் வெண்ணிலா கேக் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு நான் இங்கே எழுதி வச்சுருக்கேன். அதை நீங்கள் ஒவ்வொன்றா அளந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுல் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஃபஸ்ட்டு மைதா, அப்புறம் கார்ன்ஃப்ளவர், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், உப்பு எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நம்ம சலித்து எடுத்துக்கணும். 3 முறை சலித்து எடுத்துக்கோங்க. நான் வீடியோவில் ஒரு முறை தான் காட்டியிருக்கேன். 3 முறை சலித்து எடுத்தோம்னா எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். அப்புறமா சர்க்கரையை எடுத்து இந்த மாதிரி விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ சர்க்கரை மாவு எல்லாம் நல்லா கலந்து வச்சு அப்புறம் இன்னொரு பவுலில் எடுத்ததுக்கப்புறம் இப்போ எக்லெஸ்ஸுங்கிறதுனால நம்ம தயிர் எடுத்துக்கலாம். இல்லை 3/4 கப்பு நான் பட்டர் எடுத்திருக்கேன். இப்போ எடுத்துக்கிறோம் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்கு சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் ஹேண்ட் பீட்டர் இல்லைன்னா நீங்கள் விக்ஸ் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஹேண்ட் பீட்டர் இருக்குது, நான் அதான் யூஸ் பண்ண போகிறேன். விக்ஸ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். மாவில் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஹேண்ட் பீட்டர்னால் மீடியம் ஸ்பீடில் 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் அடிச்சிங்கனாவே நல்லா சாஃப்டாக மாவு எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்துடும். பாருங்கள், நல்லா மீடியம் ஸ்பீடில் அடித்தாலே போதும். இப்போ சைடில் நல்லத்தையும் நல்லா ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் 1 நிமிஷம் அடிச்சுக்கோங்க. இப்போ நமக்கு வெட்டி இன்க்ரீடியன்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி சலித்து வச்சுருக்க மாவை இதோட ஆட் பண்ணி நம்ம கட் அண்ட் ஃபோல்ட் பண்ண போகிறோம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா நீங்கள் நடுவில் ஒரு குழி மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக சேர்க்கலாம். இல்லை ஒவ்வொரு தடவையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி இன்க்ரீடியன்ஸு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மிக்ஸ் பண்ணுறப்ப ரொம்ப ஜென்டிலாக பண்ணணும். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நம்ம பண்ணக்கூடாது. எல்லா மாவையும் நல்லா வலித்து எடுத்துகிட்டு நம்ம இப்போ கட் அண்ட் ஃபோல்ட் பண்ணணும். கட் அண்ட் ஃபோல்டு அப்படின்னா நடுவில் ஒரு கோடு மாதிரி வெட்டி இப்படி ரவுண்டாக நம்ம பவுலில் சுற்றி சுற்றி வந்தோம்னா கட் அண்ட் ஃபோல்டு வந்துடும். இது நம்ம ரொம்ப மெதுவாக தான் செய்யணும். இந்த வீடியோவில் பார்க்குறப்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஆனால் நம்ம செய்கிறப்போ ரொம்ப மெதுவாக செய்யணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதனால் இப்போ ஹேண்ட் பீட்டர் ஒரு 5 செகண்ட்ஸ்லேருந்து ஒரு 10 செகண்ட்ஸ் நம்ம அடிச்சுக்கலாம். விஸ்க் வச்சுருந்தாலே நீங்கள் ஒரு 1 மினிட் நம்ம இந்த மாதிரி கலக்கணும்னா இந்த மாதிரி சாஃப்டாக நமக்கு கிடச்சிரும். அவ்வளோதான். நம்ம இந்த மாவை இப்போ டின்னுக்கு மாற்றி நம்ம பேக் பண்ண போகிறோம். நான் 2 டின் யூஸ் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா ஒன்று நான் கேக் ஆர்டருக்காக யூஸ் பண்ண போகிறேன். ஒன்று நம்ம கட் பண்ணுறதுக்காக வீடியோக்காக நான் யூஸ் பண்ண போகிறேன். 2 6 இன்ச் பேன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு 1/2 kg தான் ஆர்டர் இருக்குது, அதனால் 6 இன்ச் பேன் கரெக்டாக இருக்கும். இப்போ 160 டிகிரியில் நம்ம ஓவனை ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 35லேருந்து 40 மினிட்ஸ் ஆகும். கரெக்டாக நமக்கு பேக் பண்ணி கிடச்சிரும். பார்த்திங்கன்னா ஓவனில் நம்ம முன்னாடியே 10 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. இப்போ 160 டிகிரியில் வச்சு பண்ணியாச்சு. அதனால் அப்படியே வச்சு நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். சுவையான வெண்ணிலா கேக் செம மாய்ஸ்சராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அவ்வளோதான். இந்த கேக் சின்னதாக இருக்குன்னா நான் பேட்டர் கொஞ்சமாக ஊற்றி நான் பண்ணியிருக்கேன். இதுதான் நான் ஆர்டருக்காக எடுத்த கேக்கு. ஆக்சுவலாக 3/4 கிலோ வந்திருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.